இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சிது. ஸோ அந்த விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் வந்து கோயிலில் நான் உங்களை ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் உங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது, நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்களா படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. பெருசாக நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் போடுறீங்கிறதுக்காக நான் என்னோட வேலையை ஸ்டாப் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? நீங்கள் போடுறீங்கன்னா அது உங்கள் விருப்பம், அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. பேட் கமெண்ட்ஸு அப்படிங்கிறது ஸோ நமக்கு வர மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டி போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் கடந்து போக முடியும். உங்கள் பேட் கமெண்ட்ஸுக்கு பார்த்து பயந்து போகிற ஆள் நான் கிடையாது. ஸோ எனிவே யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன உங்களோட தங்கச்சியாக நினச்சிக்கோங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு தெரியல. ஸோ ஒரு அண்ணா வந்து என்கிட்ட வந்து கேட்டு போனார். நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், அவங்க போடுறதுனால நான் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த அண்ணா. அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, எதாக இருந்தாலும் தைரியமாக சொல்லியிருக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை உங்களோட தங்கச்சியா இல்லை சிஸ்டராக நினச்சி பார்த்து பேசுங்க. யாரையும் தப்பாக இட போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். கண்டிப்பாக சொல்லி ஆகணும் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்.